Hello guys, welcome back to Coding Guidelines Tamil. இன்னைக்கு இந்த வீடியோல எந்த ப்ரோகிராம் பார்க்க போறோம்னா full pyramid pattern with numbers. அதாவது pyramid pattern வந்து நம்பர்ஸ்ல கேட்டானா எப்படி வந்து சால்வ் பண்றதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு சில வீடியோஸ்ல வந்து சிம்பிள் நம்பர்ஸ் கேட்டாங்கன்னா அது எப்படி சால்வ் பண்றதுன்னு சொல்லிட்டு பார்த்திருக்கோம். இதுவே இங்க டிஸ்ப்ளே பண்ணிருக்கேன்ல, சோ இது போல கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா நம்பர் கேட்டாங்கன்னா அது எப்படி வந்து சால்வ் பண்றதுன்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம ஆல்ரெடி வந்து இந்த மாதிரி pyramid star pattern வந்து கேட்டிருந்தாங்கன்னா அது வந்து எப்படி வந்து சால்வ் பண்றதுன்னு சொல்லிட்டு ஒரு டேபிள் காலம் வளைஞ்சு அதன் மூலமா வந்து லாஜிக் வந்து கொண்டு வந்திருப்போம். ஸோ அந்த லாஜிக் வந்து எஸ்கான லாஜிக்னா இந்த ஸ்பேஸ்க்கான லாஜிக்கும் இந்த 2 × i + 1ங்கிறது இந்த ஸ்டார் பிரிண்ட் பண்ணுறதுக்கான லாஜிக்கும். இது உங்களுக்கு எப்படின்னு சொல்லி தெரிலனா அதுக்கான வீடியோ லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஈஸியாக புரியும். ஒரு 3 to 4 மெத்தட் தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் மெத்தட் என்னன்னா வந்து ஸ்பேஸ் இல்லாமல் ஸ்டார் பேட்டர்ன் கேட்டாங்கன்னா எப்படி ட்ரா பண்ணுறது, நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஸ்பேஸ் முன்னாடி இருந்த ஸ்டார் பேட்டர்ன் கேட்டாங்கன்னா அது எப்படி ட்ரா பண்ணுறது, தேர்ட் பேட்டர்ன் வந்து மிரர் இமேஜ் பேட்டர்னை பொறுத்து, ஃபோர்த் மெத்தடு வந்து அப் ஏரோ ஸ்டார் பேட்டர்ன், டவுன் ஏரோ ஸ்டார் பேட்டர்ன் சொல்லிட்டு வரும். ஸோ அது போல் எப்படி இருக்குது இந்த 4 மெத்தட் தெரிஞ்சாலே வந்து இந்த ஸ்டார் பேட்டர்ன் வந்து ஈஸியாக கொண்டு வந்துடலாம். அதை பொறுத்து இப்போ நம்பர் பேட்டர்ன் இது போல் கேட்டாங்கன்னா வந்து எப்படி வந்து ட்ரா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பேசிக் வீடியோவில் வந்து அந்த ப்ரோக்ராமிங் எப்படி எழுதுன்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பேன், அந்த டேபிள் காலம் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு சொல்லியிருப்பேன். செகண்ட் வீடியோவில் அந்த ப்ரோக்ராம் வந்து எப்படி எக்ஸிக்யூஷன் ஆகும்னு சொல்லியிருப்பேன். ஓகேங்களா, அந்த எக்ஸிக்யூஷன் பார்த்தீங்கன்னா வந்து இந்த நம்பர்ஸ், இது வந்து இந்த நம்பர்ஸ்லாம் இருக்குல்ல, இதை வந்து ஜேவை ரெப்ரசன்ட் பண்ணுற நம்பர், இந்த ஐயை ரெப்ரசன்ட் பண்ணுறது இது வந்து 0th ரோ, இது ஃபர்ஸ்ட் ரோ, இது செகண்ட் ரோ, இது தேர்ட் ரோ, இது ஃபோர்த் ரோ. ஸோ நீங்கள் அந்த பேசிக் ஃபர்ஸ்ட் வீடியோவும் செகண்ட் வீடியோ லிங்க்கும் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அது கூட இந்த பிரமிட் ஸ்டார் பேட்டர்ன் வந்து எப்படி பிரிண்ட் பண்ணணும் அதுக்கான லிங்க்கும் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை பார்த்து செக் பண்ணுவோம். அதை பார்த்து செக் பண்ணிங்கன்னா வந்து பேசிக் தெரிஞ்சிடும். அதை பொறுத்து அந்த எக்ஸிக்யூஷன்லாம் எப்படி நடக்குதுன்னு சொல்லி தெரிஞ்சிடும். அதிலிருந்து நீங்களே வந்து இந்த பிரமிட் ஸ்டார் பேட்டர்ன் வந்து சால்வ் பண்ணிடலாம். இப்போது இந்த பேட்டர்ன்ல இருந்து இந்த பேட்டர்னுக்கு எப்படி கொண்டு வரதுன்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா வந்து உங்களுக்கு வரணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த ப்ரோக்ராம் லாஜிக் இருக்குல்ல, இந்த ஆல்ரெடி நான் வந்து பிசியில் வந்து இந்த கோட் எழுதி வச்சிருக்கேன். இதை வந்து நான் பில்ட் அண்ட் ரன் சொல்லிட்டு கொடுக்குறேன். என்டர் த என் வேல்யூ சொல்லி கேட்குது. நான் 5 சொல்லிட்டு என்டர் பண்ணனா வந்து இந்த பிரமிட் ஸ்டார் பேட்டர்ன் வந்து நம்பர்ஸ் இல்லாமல் வந்து ஸ்டார் பேட்டர்னாக வந்து கரெக்டாக பிரிண்டாக இருக்குது. இந்த ப்ரோக்ராம் வந்து தேர்ட் வீடியோ லிங்காக வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. வேறு நம்பருக்கும் செக் பண்ணி பார்க்குறேன். 10 சொல்லிட்டு கொடுத்தா 10 நம்பர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி வந்து ஸ்டார் பேட்டர்ன் வந்து கிரியேட் ஆகிருக்கு. இப்போது இந்த ஸ்டாருக்கு பதிலாக வந்து நம்ம என்ன கொண்டு வரணும், இந்த நம்பர்ஸை வந்து கொண்டு வரணும். ஸோ ஸ்டார் இருக்கிற இடத்துல வந்து நம்ம நம்பரை மாற்றணும். நம்ம எந்த இடத்துல மட்டும் வந்து மாடிஃபிகேஷன் பண்ணணும், இது வரைக்கும் இல்லை, இந்த ஸ்டார் பிரிண்டாக இருக்க இடத்த மட்டும் தான் மாடிஃபிகேஷன் பண்ணணும், மற்ற இடத்துல அப்படியே விட்டணும். இதை வந்து 3 ஃபார் லூப் யூஸ் பண்ணிட்டு சால்வ் பண்ணுற மெத்தட் தான் வந்து கரெக்டாக ஒர்க் ஆகும். 3 ஃபார் லூப்பை வந்து எப்படி வந்து 2 ஃபார் லூப்பாக பார்க்கலாம்னு சொல்லிட்டு இந்த பிரமிட் ஸ்டார் பேட்டர்னே பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். பட் அதில் பண்ண ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். ஸோ 3 ஃபார் லூப் யூஸ் பண்ணியிருக்கேன்ல, இதிலே வந்து இந்த ஸ்டார் இருக்கிற இடத்துல மட்டுமே வந்து நீங்கள் மாடிஃபிகேஷன் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஸ்டார் பேட்டர்னை வந்து இந்த நம்பர் பேட்டர்னாக வந்து மாற்றிடலாம். அது எப்படின்னு சொல்லிட்டு 1 by 1 பார்க்கலாம். இந்த இடத்துல மட்டும் என்னென்ன மாடிஃபிகேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து 1 சொல்லி பிரிண்ட் ஆயிருக்கு, அதுக்கப்புறமா 2 சொல்லி பிரிண்ட் ஆயிருக்கு, அதுக்கப்புறம் 3 சொல்லி பிரிண்ட் ஆயிருக்கு, 4 சொல்லி பிரிண்ட் ஆயிருக்கு, 5 சொல்லிட்டு பிரிண்ட் ஆயிருக்கு. இப்போ நீங்கள் இதை பாருங்க, இந்த ஃபஸ்ட்டு இது எப்படி கொண்டு வரலாம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து என்னென்ன பிரிண்ட் ஆகணும், எந்த இதில் 1 சொல்லிட்டு பிரிண்ட் ஆகும், 2 3 4 5 சொல்லிட்டு பிரிண்ட் ஆகணும். இதெல்லாம் வந்து ஜேவோட வேல்யூ. நான் இங்கே மேலே இந்த நம்பர்ஸ்க்கு மேலே பிளாக் ஸ்கெட்சில் எழுதியிருக்கேன், இதெல்லாம் ஜேவோட வேல்யூ. இங்கே இருக்கிறதெல்லாம் வந்து ஐயோட வேல்யூ. ஜேவோட வேல்யூ வச்சுட்டு நம்ம எதுவுமே வந்து இங்கே சேஞ்சஸ் பண்ண முடியாது. பட் இதை விட ஐயோட வேல்யூ பார்த்தீங்கன்னா இங்கே 0 இருக்கும்போது இங்கே 1 சொல்லிட்டு இருக்கு, 1 இருக்கும்போது 2 சொல்லிட்டு இருக்கு, 2 இருக்கும்போது 3 சொல்லிட்டு இருக்கு. அதாவது ஐயோட வேல்யூ விட ஒரு வேல்யூ வந்து அதிகமாக இருக்குல்ல. ஸோ அதனால வந்து இந்த இடத்துல வந்து 4 வேரியபிள்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன்ல, நான் இங்கே 2 வேரியபிள்ஸ் வந்து எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ண போகிறேன். அது எதுக்காக 2 வேரியபிள்ஸ் சொல்லிட்டு உங்களுக்கு ப்ரோக்ராம் எழுதும்போது புரியும். என்னென்ன வேரியபிள்னா நம்பர் சொல்லிட்டு ஷார்ட்டாக என் சொல்லிட்டு NUM சொல்லிட்டு ஒரு வேரியபிளும் செட் சொல்லிட்டு ஒரு வேரியபிளும் யூஸ் பண்ணுறேன். இந்த 2 வேரியபிள் எதுக்காகன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ப்ரோக்ராம் எழுதும்போது புரியும். இப்போது நோட்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த
இங்கே 0 இருக்கும்போது இங்கே 1 சொல்லிட்டு இருக்கு, இங்கே 1 இருக்கும்போது இங்கே 2 சொல்லிட்டு இருக்கு, 2 இருக்கும்போது 3, 3 இருக்கும்போது 4, 4 இருக்கும்போது 5 சொல்லிட்டு இருக்கு. ஸோ இதை பிரிண்ட் பண்ணுறதுக்கு நான் லாஜிக் என்னன்னு சொல்லிட்டு எழுதணும், நான் நம்பரை பேஸ் பண்ணி தான் வந்து இந்த ஸ்டார் இருக்கிற இடத்துல வந்து நம்பரை வந்து பிரிண்ட் பண்ண போகிறேன். இந்த வேல்யூ எல்லாம் ஐயோட வேல்யூ விட ஒரு வேல்யூ பெருசாக இருக்குல்ல. ஸோ நம்பர் ஈக்குவல் டு ஐ ப்ளஸ் என்னென்னு எழுதணும், ஐ ப்ளஸ் 1 சொல்லிட்டு எழுதணும். கரெக்ட் தானே? அந்த NUM ஈக்குவல் டு ஐ ப்ளஸ் 1ங்கிறது எங்கே எழுதணும்னா வந்து நான் காமனாக வந்து அவுட்டர் ஃபார் லூப் இருக்குல்ல, அதுக்கு கீழே எழுதிடுறேன். இது எதுக்காக இந்த இடத்துல எழுதாமல் இந்த இடத்துல எழுதுறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரியும். ஸோ நம் ஈக்குவல் டு ஐ ப்ளஸ் 1 சொல்லிட்டு எழுதிடுறேன். இப்போது இந்த இடத்துல வந்து அது கரெக்டாக பிரிண்ட் ஆகுதா இல்லையான்னு சொல்லிட்டு இங்கே பிரிண்ட் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ %d சொல்லி கொடுத்துட்டு இந்த வேல்யூ வந்து நான் பிரிண்ட் பண்ணுறேன். இப்போ இதை வந்து பில்ட் அண்ட் ரன் சொல்லி கொடுக்குறேன். நான் 5 சொல்லிட்டு என்டர் பண்ணால் வந்து ஃபஸ்ட்டு வேல்யூ மட்டும் பார்க்க, மற்றது பார்க்காதீங்க. 1 2 3 4 5 நம்ம நோட்ஸில் பார்த்த மாதிரியே வந்து கரெக்டாக வந்து பிரிண்ட் ஆகுது. ஓகேவா? இப்போ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் ஒரு ஆப்ரேஷன் நடக்குது. சரி, இது வரைக்கும் ஒரு ஆப்ரேஷன் நடக்குது, அதாவது நம்பர் வந்து டிக்ரிமெண்ட் ஆகிட்டே வருது. ஸோ இங்கிருந்து நம்பர் வந்து இன்க்ரிமெண்ட் ஆகுது இல்லை. ஸோ இதை வந்து 2 செட்டாக பிரிக்கணும். நம்ம செட்டுங்கிறது எதுக்காக நான் இப்போ கொடுத்துருக்கேன்னா வந்து இதை வந்து 2 போர்ஷனாக வந்து பிரிங்க. இந்த ஒரு போர்ஷனாகவும் இந்த ஒரு போர்ஷனாகவும் பிரிச்சிங்கன்னா இந்த போர்ஷன் வந்து நல்லா பார்த்தீங்கன்னா 3 2 4 3 2 5 4 3 2 சொல்லிட்டு டிக்ரிமெண்ட் ஆகிட்டே போகுது. இந்த 1ங்கிறத நான் இந்த போர்ஷனில் வந்து ஆட் பண்ணிட்டேன். இந்த 1ங்கிறத நீங்கள் இந்த போர்ஷனாக எடுத்தாலும் வந்து 5 4 3 2 1 சொல்லிட்டு வரும். பட் நான் வந்து உங்களுக்கு ஈஸியாக புரியறதுக்காக இந்த நம்பர் வரைக்கும் வந்து கம்மி ஆகிட்டு வருதா, இது வந்து இன்க்ரிமெண்ட் ஆகிட்டு வருதா. ஸோ 1 2 1 2 3 1 2 3 4 1 2 3 4 5 சொல்லிட்டு இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே வருது. ஸோ இந்த 1ங்கிறத நீங்கள் இந்த போர்ஷனில் எடுத்தாலும் சரி, இல்லை இந்த போர்ஷனில் எடுத்தாலும் சரி, நான் இந்த 1ங்கிறது இந்த போர்ஷனில் எடுத்திருக்கேன். ஸோ இந்த போர்ஷன் வர வரைக்கும் ஒரு மாதிரி லாஜிக்கும், அதாவது நம்பர் வந்து கம்மி ஆகிட்டே வரணும். இதுவே இந்த 1 ரீச் ஆனதுக்கப்புறமா வந்து நம்பர் வந்து இன்க்ரிமெண்ட் ஆகிட்டு போகணும். ஸோ அதுக்காக 2 லாஜிக் எழுதணும்ல. ஸோ அதுக்காக இந்த செட் சொல்லிட்டு இருக்குல்ல, அதை நான் வந்து இனிஷியலாக வந்து செட் ஈக்குவல் டு 1 சொல்லிட்டு வேல்யூ வந்து அசைன் பண்ணிடுறேன். இப்போ என்ன பண்ணணும், இந்த ஃபார் லூப்குள்ள தான் ஆப்ரேஷன் எழுதணும். இப்போ இஃப் செட் ஈக்குவல் டு 1 இருந்துச்சுன்னா அதுக்கான மீனிங் என்ன, இந்த போர்ஷன் அதாவது நம்பர் வந்து ஸ்டார்டிங் நம்பரில் நம்மளுக்கு இது கிடைச்சிச்சு. ஸோ அதுலேருந்து ஒரு நம்பராக வந்து டிக்ரிமெண்ட் பண்ணிகிட்டே வரணும். ஸோ அதுக்கு இந்த செட்குள்ளே நான் ஒரு ஆப்ரேஷன் எழுதுகிறேன். இதை எடுத்து உள்ள அப்படியே காப்பி பண்ணிடுறேன். என்ன பண்ணணும், இப்போ ஒரு நம்பரை டிக்ரிமெண்ட் பண்ண என்ன பண்ணணும், நம்பரை வந்து ஒரு நம்பரை வந்து மைனஸ் பண்ணணும். நம்பர் ஈக்குவல் டு நம்பர் -1 சொல்லி கொடுத்துறேன். ஓகேவா? இப்போ நான் இதையும் வந்து பில்ட் அண்ட் ரன் சொல்லி கொடுத்து காட்டுறேன். n வேல்யூ சொல்லி கேட்குது. நான் இப்போ 5 சொல்லிட்டு என்டர் பண்ணேன்னா வந்து இங்கே பாருங்கள், இந்த போர்ஷன் வரைக்கும் கரெக்டாக வந்து பிரிண்ட் ஆகுது. கரெக்டாக 5 4 3 2 1 சொல்லிட்டு இந்த போர்ஷன் வரைக்குமே கரெக்டாக வந்து பிரிண்ட் ஆகுது. இங்கே வந்து 0 -1 -2 -2 இது மாதிரி வருது. இதை வந்து ஒரு போர்ஷனாக எடுத்திருக்கேன், இதை வந்து ஒரு போர்ஷனாக எடுத்திருக்கேன்ல. ஸோ நான் இங்கே என்ன பண்ணணும், இங்கே இன்னொரு கண்டிஷன் எழுதுறேன். அதாவது இஃப் நம்பர் ஈக்குவல் டு 1, நம்பரோட வேல்யூ 1 ரீச் ஆகிற வரைக்கும் வந்து இதெல்லாம் கரெக்டாக வந்து பிரிண்ட் ஆகணும். அப்படி ரீச் ஆயிடுச்சுன்னா, இப்போ நீங்கள் இங்கே அவுட்புட் பார்த்துருப்பீங்க. இருங்க, இந்த போர்ஷனை தான் நம்ம ஒரு இதுவாக பிரிச்சுடணும்.
ஸோ இந்த போர்ஷன் நம்ம கரெக்டாக பிரிண்ட் ஆகுது. இந்த போர்ஷன் வந்து இன்னொரு செட்டோட வேல்யூ வந்து 0 1 இல்லாமல் வேற நம்பராக இருக்கும் பொழுது வந்து நம்மளுக்கு பிரிண்ட் ஆகணும். ஸோ இப்போ நீங்கள் மறுபடியும் பாருங்கள், இந்த நம்பர் வந்து 1 ரீச் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த நம்பர் எல்லாம் பிரிண்ட் ஆகணும். 1 ரீச் ஆயிடுச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம இப்போ கண்டிஷன் எழுதணும். ஸோ அதுக்கு தான் வந்து இஃப் நம்பர் 1 இருந்துச்சுன்னா செட்டோட வேல்யூ வந்து 1ல இருந்து 2 மாற்றிக்கோங்க, 3 மாற்றிக்கோங்க, நான் 0ன்னு கூட வச்சுக்கோங்க. 1க்கு வேற நம்பராக இருந்துச்சுன்னா செட் இப்போது நம்பர் வந்து 1 ரீச் ஆச்சுன்னா செட்டோட வேல்யூ வந்து 1 இல்லாமல் வேறு எதனா ஒரு நம்பர் வச்சுக்கோங்க. நான் 0ன்னு சொல்லிட்டு வச்சுட்டேன். அதே சமயத்தில் நம்பரோட வேல்யூ இப்போ இங்கே என்ன பிரிண்ட் ஆகணும், இது வரைக்கும் பிரிண்ட் ஆகிடுச்சு, அடுத்தது வந்து 1 தானே பிரிண்ட் ஆகணும். ஸோ நம்பர் ஈக்குவல் நான் இங்கே 1 சொல்லிட்டு கொடுத்துறேன். 1 கொடுத்தா தான் வந்து எனக்கு இந்த 1 சொல்லிட்டு பிரிண்ட் ஆகும். நீங்கள் இங்கே வந்து வேறு எதனா நம்பர் கொடுத்துட்டிங்கன்னா வந்து அதுக்கேற்ற மாதிரி தப்பாகிடும். ஸோ நீங்கள் இங்கே 1 சொல்லி கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இது வந்து இஃப் கேல்ஸா செட்டோட வேல்யூ 1 இருக்க வரைக்கும் இந்த கண்டிஷன் நடக்கணும். இல்லைனா செட்டோட வேல்யூ 1 இல்லாமல் வேற எதனா நம்பர் இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும், printf இந்த இடத்துல வந்து ஒரு நம்பராக வந்து இன்க்ரிமெண்ட் ஆகிட்டு போகுது இல்லை. ஸோ அதனால் வந்து இன்க்ரிமெண்ட் ஆகிற மாதிரி எழுதினோம். %d சொல்லி கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு வந்து நம்பரோட வேல்யூ பிரிண்ட் பண்ணிடுறேன். பிரிண்ட் பண்ணிட்டா இந்த இடத்துல வந்து எல்லாமே 1 சொல்லிட்டு பிரிண்ட் ஆகிடும். நம்பர் ஈக்குவல் டு என்ன பண்ணணும், நம்பரை வந்து ஒரு வேல்யூவாக வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணிடுறேன். நம்பர் ஈக்குவல் டு நம்பர் +1 சொல்லி கொடுத்தா இங்கே 1 சொல்லி பிரிண்ட் ஆகும். 2க்கு அடுத்தது 1 சொல்லிட்டு பிரிண்ட் ஆகும். 1 வந்து 1ல் வந்து ஆட் பண்ணால் 2 சொல்லிட்டு பிரிண்ட் ஆகும். ஸோ அந்த போர்ஷன் தான் வந்து எல்ஸ் கேஸ்க்கான போர்ஷன். இப்போ மறுபடியும் இதை வந்து பில்ட் அண்ட் ரன் சொல்லி கொடுக்குறேன். என்டர் தி n வேல்யூ சொல்லி கேட்குது. 5 சொல்லி கொடுத்தா இங்கே பாருங்கள் 1 2 1 2 3 2 1 2 3 கரெக்டாக வந்து பிரிண்ட் ஆகுதா, நம்ம நோட்ஸில் எப்படி பார்த்தோமோ அதே போல். ஸோ இப்படி தான் வந்து இது ஒர்க் ஆகுது. இப்போ 3 சொல்லி கொடுக்குறேன். ஸோ இந்த எக்ஸிக்யூஷன் எப்படி நடக்குது, அந்த நம்பர்ஸ்லாம் எங்கெங்கே வரும்னு சொல்லி தெரிஞ்சாலே வந்து இந்த மாதிரி நம்பர்ஸ் பேட்டர்ன் வந்து ஈஸியாக நீங்கள் சால்வ் பண்ணிடலாம். ஸோ இப்படி தான் வந்து ஸ்டார் பேட்டர்னில் இருந்து நம்பர் பேட்டர்னுக்கு வந்து ப்ரோக்ராம் வந்து சேஞ்ச் பண்ணுறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். இது போல் மேலும் பல வீடியோஸ்க்கு நம்ம சேனல் கோடிங் எல்எஸ் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட் அவர் சேனல். தேங்க்யூ.